செய்தி, கன்னியாகுமரிக்கு வர இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியின் நிகழ்ச்சி நிரல் சார்ந்த விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இப்போ அந்த திட்டம் என்னவாக இருக்கிறது? எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி செல்லவிருக்கிறார்? அபிநயா, குறிப்பாக 3 நாள் பயணமாக தற்போது பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வருகிறார். குறிப்பாக 2019 கூட தேர்தலினுடைய அந்த நிறைவு நாள் அப்பொழுது கேதார்நாத்ல அவர் ஒரு நாள் முழுக்க அந்த தியானத்தில் ஈடுபட்டார். அதனுடைய தொடர்ச்சியாக தற்போது 2024க்கான அந்த நாடாளுமன்ற தேர்தல் நிறைவு பெறக்கூடிய நிலையில, 7ஆம் கட்ட தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில அவருடைய அந்த தியானத்திற்கான திட்டமிடல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த திட்டமிடல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா அன்றைய தினத்துல மே 30ஆம் தேதி திருவனந்தபுரத்திலிருந்து தற்போது கன்னியாகுமரிக்கு நேரடியாக ஹெலிகாப்டர் மூலியமாக வருகிறார். அன்று இரவு அங்க இருக்கக்கூடிய மாநில அரசு விருந்தினர் மாளிகையில் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு விவேகானந்தர் மெமோரியல் பகுதிக்கு நேரடியாக செல்கிறார். அங்கு இரவு அங்கு தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அங்கு கிட்டத்தட்ட தற்போது விவேகானந்தருடைய அந்த நினைவிடத்தில் தியானத்தில் ஈடுபட இருக்கிறார். ஒரு நாள் முழுக்க அந்த தியானத்தில் ஈடுபடுவதற்கான அந்த ஏற்பாடுகளை தற்போது அங்கு செய்து வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக நேரடியாக தியானத்தை முடித்துக் கொண்டு பிறகு கன்னியாகுமரி ஹெலிபேடுக்கு சென்று அங்கிருந்து மீண்டும் திருவனந்தபுரத்திற்கான செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 30ஆம் தேதி தமிழகம் வரக்கூடிய அவர் 31ஆம் தேதியில 30லிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் தியானத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மீண்டும் 1ஆம் தேதி மாலை சரியாக 4 மணி அளவில் புறப்பட்டு திருவனந்தபுரம் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அபிநயா, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அந்த நிகழ்ச்சி நிரல் சார்ந்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன்.